வணக்கம். நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம்னா, அது தக்ஷணா ரயில்வே, அதாவது தென்னக ரயில்வே. இப்போது வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இது 4ம் சேர்ந்து முன்னாடி வந்து தக்ஷணா ரயில்வேன்னு இருந்துச்சு. அந்த அந்த தென்னக ரயில்வேயில் வந்து எந்தெந்த ட்ரெயின் எந்தெந்த டயத்துக்கு எந்தெந்த ஊருக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த புக்கு போட்டிருந்தாங்க. இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா 1962 ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் வந்து சமுத்திரங்கிறவர் வந்து 1962வது வருஷம் அது 1ஆந்தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாளே அதாவது ஏப்ரல் மாதம் வந்து இந்த புக்கை வந்து வாங்கியிருக்காரு. இந்த புக்கில் ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்திங்கன்னா அது ஒரு விளம்பரம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு விளம்பரம் தான். இந்த விளம்பரம் பார்த்திங்கன்னா திரந்தியில் வந்து நம்ம சிந்துபாத் கதைகள் இருக்குல்ல, அதை பற்றி காலையில் கார்ட்டூன் பாருங்கள் மாதிரி இந்த திரந்தி பேப்பருக்கு ஒரு விளம்பரம் போட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தில் வந்து ஒரு பக்கத்தில் வந்து ரோனிகுண்டா சந்திப்பு இருந்து கூடூர் சந்திப்பு ப்ராட்கேஜ், இப்போ ப்ராட்கேஜ் மீட்டர் கேஜ்னு 2 இது உண்டு. இது வந்து ப்ராட்கேஜ் இந்த ட்ரெயின் அது வந்து எந்த டயத்துக்கு எங்கெங்கே போகும், எத்தனை மணிக்கு நிற்கும், அது மாதிரி எவ்வளோ நேரம் நிற்கும், அதை பற்றி இந்த இந்த பேஜில் இருக்குது. அப்புறம் இன்னொரு பேஜில் வந்து மசூதிப்பட்டினம் அப்படி வந்து ஹூப்ளி, அது அந்த கர்நாடகாவில் உள்ள 2 இது வந்து இது வந்து மீட்ரு கேஜி. இந்த ட்ரெயின் எங்கெல்லாம் போகும், மசூலிப்பட்டினத்துக்கு எத்தனை மணிக்கு வரும், அது சிக்கல் நடுகூடு அந்த அந்த கர்நாடகாவில் உள்ள ஊர்கள்லாம் தான் அது வந்து எத்தனை மணிக்கு வரும், எவ்வளோ நேரம் நிற்கும், அதை பற்றி இந்த டீட்டெயிலெலாம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த தேர்ட் கிளாஸ் பேசஞ்சர்கள் வந்து 1 முதல் 80 கிலோமீட்டர் வரை பிரயாண கட்டணம். ஒரு ஃபஸ்ட்டு கிலோமீட்டருக்கு வந்து எவ்வளவு, செகண்ட் கிலோமீட்டருக்கு எவ்வளவு எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு, இப்போ 14 கிலோமீட்டருக்கு போனால் 25 ரூபா, 25 பைசா. அது மாதிரி 80 கிலோமீட்டருக்கு போனால் 65 பைசா, அது மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புக்கில் வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தென்னக ரயில்வே அந்த எங்கெல்லாம் இருக்குது அந்த மேப் போட்டிருக்காங்க. அது ரூட் மேப் எங்கெல்லாம் போகுதுன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து மீட்ரு கேஜ் எங்கே இருக்குது, ப்ராட் கேஜ் எங்கே இருக்குதுன்னு அது ஒரு பெரிய ஒரு A0 பேப்பர் சைஸுக்கு மேப் போட்டு அந்த புக்குள்ளே மடித்து வச்சுருக்காங்க. புத்தகத்தில் வந்து கடைசி பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த கோபால் பல்பொடி, இப்போ வந்து அந்த பல்பொடி அவ்வளோ வர்றதில்லை. அது வந்து முன்னாடி அந்த 1962 அந்த காலகட்டத்திலே இருந்திருக்கு. அந்த பல்பொடி இந்த பல்வலி, வாய் துர்நாற்றம் இதுக்கெல்லாம் வந்து சிறந்த இதுன்னு போட்டு அந்த பல்பொடி ஒரு விளம்பரம் இருக்குது. இப்போ வந்து இந்த பல்பொடி தயாரிப்பாளர்கள் எங்கே இருக்காங்க, அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயிலும் இதில் இருக்குது. இந்த புக் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ரயில் பயணிகளுக்கு வந்து ஒரு ஒரு உதவிகரமாக இருந்தது. எந்த ஊருக்கு போனாலுமே இந்த புக் இருந்தால் போதும். எந்த ஊர்லேருந்து இப்போ வந்து நம்ம மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கிறனால ஈஸியாக நம்ம தெரியும் இத்தனை மணிக்கு வரும், எத்தனை மணிக்கு கிளம்பும் அப்படின்னு. ஆனால் வந்து இது வந்து புக் இருந்தால் நம்ம வந்து எல்லா ட்ரெயினும் எந்த டயத்துக்கு கிளம்புது, எந்த டயத்துக்கு போய் சேருது அப்படிங்கிற மாதிரி தென்னிந்தியாவில் உள்ள எல்லா ட்ரெயினை பற்றியும் அந்த புக்கில் இருக்குது.